நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலை நிலவரப்படி சில்வர் விலை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, கடைசியாக வந்து ஆக்சுவல் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து தங்கம் வெள்ளி வந்து ஓரளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த பதிவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 75.70 ஒரு கிராமு. ஒரு கிலோ வந்து 75,700 ஓகேவா. ஸோ ஜிஆர்டியில் இன்றைக்கி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 24 கேரட் வந்து ரூ. 4,736. 22 கேரட் நகையாக வாங்கினீங்கன்னா ரூ. 4,385. ஒரு சவரன் நகை வந்து இன்றைக்கி ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா ரூ. 35,080 வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ ஆக்சுவல் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ரூ. 4,812. 8 கிராம் வந்து ரூ. 38,496. இதே வந்து நகையை நீங்கள் இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ரூ. 4,428. 8 கிராம் வந்து ரூ. 35,424. ஸோ நேற்று விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 260 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்குச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா கேசஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது தான். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பூனேலாம் வந்து இப்போ திரும்ப வந்து லாக்டவுன் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது தற்காலிகமான ஒரு இன்க்ரீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, திரும்ப வந்து குறையும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ப்ளஸ் இது ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம 40,000 ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து 35,000லேயே வந்து தங்கம் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ வந்து இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், குறையும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.